படம் ரொம்பவே நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ இந்த டீமுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் போட்டு இந்த டீம் ஒர்க் தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி படம் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எங்கேயுமே போரிங்கா இருக்கு அந்த மாதிரிலாம் அதுவும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பரா இருக்கு, லாஸ்ட் எண்டிங் முடிகிற வரையும் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே கரெக்டா இருக்கு, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே பயங்கரமா கொடுத்துருக்காங்க. சாங்கும் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்வின் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்வின்னா பொதுவாக பாத்தீங்கன்னா பையன் பொண்ணு ரெண்டு கேரக்டர் வரும். ஆனா இதுல ஒரே உடம்புல 2 கேரக்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த கதை வந்து வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து போர் அடிக்கிற மாதிரி இல்ல, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. இது லீட் 2 கொடுத்துருக்காங்க, அடுத்த படமும் வரும் பார்ட் 2. செம்மையா இருக்கு. டபுள் ஆக்குபென்சி படம் பார்த்துட்டு வந்தேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒரு நியூ படம் கான்செப்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு பொண்ணா வந்து இருப்பா. சாயந்தரம் 6 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் ஒரு பையனா வந்து மாறிடுவா. ஸோ இது வந்து ஒரு வயசு பசங்க அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கனால 2 பேருக்குமே லவர்ஸ் இருக்கும். ஸோ லவர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன பகலில் வந்து நீ ஏன் இருக்க மாட்டேங்கிற, நைட் ஏன் இருக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இதை வச்சுட்டு டைரக்டர் வந்து செம்ம காமெடியாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக செம்ம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது படம் வந்து ஒரு செம்ம என்கேஜிங்காக என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நிறைய இடத்துல சிரிக்கிற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம விடிவி கணேஷ் வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து செம்மையாக எல்லாரையும் வந்து நல்லா சிரிக்க வச்சுட்டாரு. செகண்ட் ஹாஃப் வந்து படம் ரொம்ப டெக்னிக்கலாக போயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேண்டசி பேஸ்டான ஒரு படம். திடீர்னு போயிட்டு நீங்கள் வந்து டிஎன்ஏ அது இதுன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து கேள்வி கேட்க போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆம்பளோட சைஸ் வேற, பொண்ணோட சைஸ் வேற, எங்கேருந்து அந்த மாசு வருது அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுங்க, அது ரொம்ப ஆடியன்ஸை யோசிக்க வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸால் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ அதனாலே இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல, கொஞ்சம் லேக் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் லேக்காக இருக்கு, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கனால கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு முறை இந்த படத்தை வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களை ரொம்ப சூப்பராக எக்ஸைட் பண்ணும். செகண்ட் ஹாஃப் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் லேக் இருக்கு, அதை மனசில் வச்சுட்டு பாருங்க. படம் டெக்னிக்கலாக ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான படம் பார்த்த ஃபீல் வந்து த்ரூ அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ டெக்னிக்கல் டீம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க படத்தில் எடுத்துக்கிட்ட லாஜிக் வந்து ஓரளவு கரெக்டாக வந்து ஃபீல் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா ரொம்ப டெக்னிக்கலாக போகும்போது நம்மளுக்கு இவ்வளோ டெக்னிக்கலாக போகணுமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மைனஸாக இருக்கு. இன்னொன்று அந்த ஒரு ஹிலாரியஸாக ஜாலியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நியூ படம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு ஜாலி ஃபீல் கிடைச்சிச்சோ அதில் வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் வந்து அந்த அடல்ட் கண்டென்ட் ஏஜ் ஒர்க்ஸ் பெருசாக கிடையாது. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து மிஸ் ஆச்சு. அதான் எனக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஒரு 6 மணிக்கு உருவம் மாறுற டைம்ல வந்து கூட லவர் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்லாம் வச்சுட்டு ரொம்ப சூப்பரான சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. மியூசிக் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பிளஸ். சாம்சிஎஸ் வந்து ரொம்ப சூப்பரா மியூசிக் போட்டாரு, கலக்கிட்டாரு. படத்தையே வந்து செம்ம கிளாஸான ஒரு படம், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து மியூசிக் வந்து கொடுத்துச்சு. நல்லா இருக்கு படம். அதாவது நான் இப்போ எல்லாக்கிட்ட சொன்னதுதான், நான் எப்பவுமே வந்து படம் நல்லா இருந்தா நல்லா எடுத்துக்குவேன், நல்லா இல்லை நல்லா இல்லைன்ட்டுருவேன். ஆனா இந்த படம் வந்து உண்மையும் நல்லா இருக்கு. படத்துல எந்த ஒரு குறலாம் இல்லை. ஓகேங்களா? படம் வந்து ஒரு படம் நம்ம உள்ள வந்தா நமக்கு என்ன பண்ணணும், போ அடிக்காம போகணும். ஸோ அது உள்ள வந்தா நமக்கு அது போ அடிக்கல. நானும் ஃப்ரெண்டு தான் வந்தோம், ஜாலியாக தான் பார்த்தோம். என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க சார். எந்த இடத்துல டேக் எல்லாம் எதுவுமே இல்லை. படம் சூப்பரா இருக்கு, எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். கிளாமர் சீன் நிறையவே இருக்கு, கிளாமரை லைக் பண்ற மாதிரி. கிளாமர் சீன் சொல்றதோட பிஸ் சீன் அதிகமா இருக்கு. ஸோ பார்க்கலாம். மியூசிக் நல்லா, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. நம்ம 2 கதாநாயகரோட நடிப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் கதாநாயகி நல்லா அழகாவும் இருக்காரு, நல்லா ஸ்பாட்டா நல்லா பண்ணியிருக்காரு. மெயின் இதுக்கு எல்லாம் காரணம் டேரக்டர் தான் மெயின். இது நல்லதான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆனா நம்ம லாஜிக் பார்க்க தேவையில்லை. லாஜிக் பார்த்தோன்னா ஏகப்பட்ட குறை நம்ம பார்ப்போம். ஆனா அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு மெடிக்கல் சயின்ஸ் இது பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் கலர்னா வேஸ்ட் தான். நம்ம அதுக்காக வேணாம். உள்ள படம் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா, அதை மட்டும் பார்த்துட்டு போயினே வேண்டியதான். ஏன்னா நமக்கு வந்து உள்ள காசு கொடுத்து வரோம். அதிகமா சோகமா இல்லாம படம் நம்ம ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. பசங்களை கூட்டு வந்தா கூட ஜாலியா பார்த்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நல்லா இருக்கு. அதை
கிளைமேக்ஸ் முடித்து ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ்ல நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணுவார். ஏன்னா அதை விட்டு போறேன்னு சொல்லும்போது அந்த எமோஷனல் சீன் நல்லாவே இருக்கு. எல்லாமே காமெடி தான். படம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான், ஜாலியா இருக்குது. திடீர்னு பொண்ணு ஆகிறதும் திடீர்னு வந்து ஆண் ஆகிறது நமக்கு அதுவே ஒரு ஷாக்கான காமெடி சீனு, அது நல்லா இருக்கு. அப்புறம் நம்ம விடிவி கணேஷ் அவர் நல்லா பண்ணி அவர் பேசுகிற டைலாக் நம்ம காமெடி தானே. ஸோ வந்து அவரெல்லாம் நம்ம ஐய சீக்கிரம் வைக்கிறார். காமெடிக்கெல்லாம் பஞ்சம் இல்லை சார், நல்லாவே பண்ணிக்கிறேன். இல்லை ஹீரோ தான் அதிகமாக காமெடி பார்க்கலாம். ஃபேமிலி எல்லா ஃபேமிலி செட் ஆகும். நிதி பிரகநாத படத்தை ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க, இவங்க வந்து பார்க்க மாட்டாங்களா? நிதி பிரகநாத படத்தில் ஏகப்பட்ட டபுள் மீனிங் டைலாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தானே சார் இதுவும். இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவை, நல்லா இருக்குதா ஜாலியாக பார்த்து போயிடுவோம். ஓகேங்களா? ஒரு தடவை ஜாலியாக வந்து பார்த்து போயிடலாம் சார். ஓகேங்களா? நம்ம அதில் போய் உள்ள ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவை. படம் வந்த கதை வந்த கண்டென்ட் வந்து வந்த கண்டென்ட் தான். அந்த ஸ்கிரீன் பிளேல டேரக்டர் வந்து புதுசாக கொடுத்துருக்காரு, ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம் சார். ஓகே, வேற ஏதாவது கேளுங்க சொல்றேன். என்ன கேக்குறீங்களா? என்ன வந்து 6 தான் சார். டபுள் ஆக்குபென்சி நல்ல படம் தான், ஜாலியா பார்க்கலாம். லாஜிக்லாம் தூக்கி ஓர வச்சு ஒரு என்டர்டைனிங்கான ஒரு படம் தான். நியூ படத்தோட கான்செப்ட் தான் சொல்லலாம். பட் இது கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது, செம்ம ஜாலியா என்டர்டைனிங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க. பட் எல்லாமே ஒரு சூப்பரா இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமா பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதான் கான்செப்ட் புதுசு, ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு உயிர்ன்ற மாதிரி தான். பட் அதை நல்லா கொண்டு வந்திருக்காங்க, பெருசா போட்டு கிரிஞ்சு பண்ணாம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்தது, பாடல் சாங்ஸ் தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்தது. சீரியஸாவே நான் ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் போய் பண்ணி உள்ள போல. கான்செப்டா பார்க்கும்போது கூட நான் என்ன நினைச்சேன்னா, என்ன பழைய படத்தோட கான்செப்ட் தான், என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தேன். பட் எனக்கு என்னன்னா கான்செப்ட் பழசு தான், ஆனா சட்டை புதுசு அப்படிங்கிற மாதிரி செம்ம ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. இன்டர்வல்லே வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் வந்துட்டு ஐயோ வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு சூப்பரா போச்சு. கிளைமேக்ஸ் செம்மையா இருந்தது. எனக்கு என்னன்னா ஒரு நல்ல பழைய கான்செப்ட் நியூல நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம், அதே நேரத்துல அதுக்கு முன்னாடி பழைய படங்கள்ல நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். அதை கொடுக்குற விதம் பெஸ்டா கொடுத்தோம்னா படம் சூப்பரா இருக்குங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். ஏன்னா காமெடியுமே கரெக்டா டைமிங்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எனக்கு விடிவி கணேஷ் அவர் காட்டும் போதுதான் ஐயோ படம் ஒருவோட செஞ்சா மாத்திடுவாங்களோ காமெடிங்கிற பேர்ல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனா பட் அவருக்கு இது ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டான டைமிங்ல, ஏன்னா டபுள் மீனிங் காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை கரெக்டான டைமிங்ல கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் ஆயிரும். ஸோ அது இந்த படத்தோட மிகப்பெரிய பெஸ்ட்ன்னு சொல்லலாம். படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது, என்டர்டைன்மெண்டா இருந்தது. எனக்கு என்னன்னா இந்த சாட்டர்டே சண்டே உட்காந்து நல்லா ஒரு என்டர்டைன்மெண்டா படம் பார்க்கணும்னா இந்த படம் பார்க்கலாம். உண்மையிலே சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸுமே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். மியூசிக் சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த ரஜினி ஸ்டீல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கும்போதெல்லாம் செம்மையா இருந்தது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. எனக்கு என்ன ஒரு செகண்ட்லயுமே அப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த காமெடியா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், கொண்டு போற அந்த ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது இந்த படத்துல. ஸோ நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், சூப்பரான ஒரு ஃபீல், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பசங்களோட வந்தா நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். இல்ல ஆக்சுவலி வந்து அது உண்மையில அந்த மாறுற போது நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்து செம்மையா ஏத்துக்க வச்சாரு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம சும்மா ஏனோ தானோன்னு அந்த மாதிரி ஆகுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். என்னடா அது மேஜிக் மேனா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். பட் அது ஜெனட்டிக் ரீதியாவே அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொண்டுட்டு போனது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதங்கள், அது எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, செம்மையா இருந்தது. அந்த மாறுறதையுமே செம்ம ஃபீலா கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா அது நல்லா இருந்தா மட்டும்தான் கிளைமேக்ஸை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். வேற கிளைமேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. லவ் இருக்கு, ஃபைட் சீனுமே இருக்கு, காமெடி பயங்கரமா இருக்கு, அதை தாண்டி சென்டிமெண்ட் அதிகமா இருக்கு. சென்டிமெண்ட்மே நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், கிளைமேக்ஸ்லயுமே ஒரு ஃபீல் இருக்கும். அதான் சொன்னேன், டோட்டல் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. நீங்க நல்லா அதான் சொன்னேன், லீவு சாட்டர்டே சண்டே லீவு, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்கலாம் வந்து நல்லா சிரிச்சு விளையாடணும், பார்க்கணும், ஒரு ஃபீல் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த படம் பார்க்கலாம். நல்ல ஒரு காமெடிலாம் இருக்கு. டபுள் மீனிங்கான காமெடிஸுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப பெருசா தெரியாதாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு.